அனைவருக்கும் வணக்கம். நமது அபிராமி அந்தாதி விளக்க தொடரில் நேற்று அன்னை அபிராமியின் பேரருளை போற்றும் 3வது பாடலை பற்றி மிக விரிவாக பார்த்தோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது அபிராமி அந்தாதியின் மிக முக்கியமான 4வது பாடல். இந்த துதி குறிப்பாக அரசு வேலை தேடுபவர்களுக்கும் பணியிடத்தில் உயர் பதவி மற்றும் சமூகத்தில் பெரும் செல்வாக்கு அடைய விரும்புபவர்களுக்கும் ஒரு மகா மந்திரமாக திகழ்கிறது. மனிதரும் தேவரும் என தொடங்கும் இந்த பாடலின் ஆழமான பொருளையும் இதை பாராயணம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் அபூர்வ பலன்களையும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும், மனிதர்களும் தேவர்களும் பிறப்பு இறப்பு இல்லாத அழியாத நிலை பெற்ற முனிவர்களும் வந்து சென்னி குனிதரும் உன் முன்னே வந்து தலைவணங்கி வழிபடுகின்ற சேவடி கோமளமே, சிவந்த திருவடிகளை கொண்ட மென்மையானவளே, கொன்றைவார் சடைமேல், கொன்றை மலர்களை அணிந்த நீண்ட சடாமுடியில் பனிதரும் திங்களும் குளிர்ச்சியான பிறை சந்திரனையும் பாம்பும் பகீரதியும் படைத்த, பாம்பையும் கங்கையையும் ஒரு சேர தரித்துள்ள தூய்மையான அந்த சிவபெருமானும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே, எப்பொழுதும் என் அறிவிலும் மனதிலும் பிரியாமல் வீற்றிருக்க வேண்டும் அம்மா. இதன் சிறப்பம்சங்கள்: இந்த பாடல் சிவசக்தி ஐக்கியத்தை போற்றுகிறது. சிவபெருமான் தன் சடையில் முரண்பட்ட தன்மைகளை கொண்ட நிலவு, பாம்பு, கங்கை ஆகியவற்றை தாங்கியிருப்பார். அத்தகைய இறைவனும் உலகத்துயிர்கள் யாவரும் வணங்கும் அன்னை அபிராமியும் தன்னுள் நீங்காது இருக்க வேண்டும் என அபிராமி பட்டர் வேண்டுகிறார். இந்த துதியை தினமும் பாராயணம் செய்வது மனதிற்கு தெளிவை, செயல்களில் வெற்றியையும் தருவதோடு உயர் பதவி, செல்வாக்கு மற்றும் அரச யோகம் கிட்டும் என்பதும் ஆன்றோர் வாக்கு. அன்பர்களே, புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே என்று அபிராமி பட்டர் வேண்டுவது போல் அந்த தாயும் தந்தையும் நம் அறிவில் என்றும் நீங்காது இருந்து நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள் என்பது உறுதி. உயர் பதவி அல்லது அதிகாரமிக்க பொறுப்புகளை அடைய நினைப்பவர்கள் இந்த பாடலை தினமும் நம்பிக்கையோடு பாராயணம் செய்து பலன் பெறுங்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளை அபிராமி அந்தாதியின் 5வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். அன்னை அபிராமியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று அந்த அன்னையை வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.